சில வீடுகளில் கணவன் உழு செஞ்சுட்டு வரும்போது மனைவி லேசாக பட்டால் இல்லைன்னா கைப்பட்டால் திருப்ப உழு செஞ்சுட்டு பள்ளிக்கு செல்கின்றத பார்க்கலாம். கணவன் மனைவியை தொட்டால் உழு முறியுமா என்பதில் 3 கருத்துக்கள் பொதுவாக இருக்கின்றது. 1, கணவன் மனைவியை தொட்டாலோ மனைவி கணவனை தொட்டாலோ உழு முறிந்துவிடும் என்பது. 2, கணவன் இச்சையோடு தொட்டால்தான் உழு முறியும் என்பவர்கள். 3, அப்படி தொடுவதால உழு முறியாது, எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாது என்று ஒரு கருத்தும் இருக்கின்றது. உழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஆவன. 1, முன்பின் துவாரத்தினால ஏதாவது வெளியாகுதல், மலம், ஜலம், காற்று வெளியாதல், இந்திரம், வதி, மதி இவை வெளியாகினால் உழு முறியும். 2,